Good morning, dear children. ஏற்கனவே பார்ட் ஒன்ல 2 மார்க்ஸ் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்டுக்கான ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அண்ட் எம்பவர்ட் விமென் அப்படின்ற 2 யூனிட்டுடைய ஷார்ட் ஆன்சர்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போது அடுத்த 3 யூனிட்ஸ் இந்த ரெடியூஸ் சிலபஸில் கேட்டிருக்க அடுத்த 3 யூனிட்ஸ் தி ஆட்டிக், டெக் ப்ளூமர்ஸ், த லாஸ்ட் லெசன் அப்படின்றதுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் எப்படி ஈஸியாக எளிமையாக அட்டென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் இது வந்து ரெமிடியல் டீச்சிங் இங்கிலீஷ் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு சமச்சீர் கல்வி சமக்ர சிக்ஷாலேருந்து கொடுக்கப்பட்ட மெட்டீரியல்லேருந்து தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த கொஷின்ஸ் பொதுவாக கொஷின் அண்ட் ஆன்சர் எதுலேருந்து வரும் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா கொஷின் நம்பர் 15, 16, 17, 18 உங்களோட பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேட்டர்னில் 15, 16, 17, 18 ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில். இப்போது ஃபர்ஸ்ட் கொஷின் தி ஆட்டிக் 4th லெசனில் ஃபர்ஸ்ட் கொஷின் ஹவ் வாஸ் த லேண்ட்ஸ்கேப் த்ரூ விச் தே ட்ராவல்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆதித்யா அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் 2 பேரும் ட்ராவல் பண்ணாங்க இல்லையா, அந்த லேண்ட்ஸ்கேப் அந்த நிலப்பரப்பு எப்படி இருந்தது அப்படின்னா இட் வாஸ் ஸ்பாட்டட் வித் பேடி ஃபீல்ட்ஸ், முழுக்க முழுக்க நெற்பயிராக விளைஞ்ச நெல் பூமியாக இருந்தது. ஸோ த லேண்ட்ஸ்கேப் வாஸ் ஸ்பாட்டட் வித் பேடி ஃபீல்ட்ஸ் அப்படின்னு எழுதிட்டு நான் என்ன சொல்கிறேன், அடிஷ்னலாக இதையும் எழுதுங்க. த்ரூ விச் தே ட்ராவல். எப்பயுமே கொஷின்லேருந்து ஆன்சர் எடுக்க கற்றுக்கணும் நாம். ஸோ லேண்ட்ஸ்கேப் அங்கே இருக்குது. ஹவ் வாஸ்ன்னு கேட்குறாங்க, எப்படி இருந்தது? இட் வாஸ் ஸ்பாட்டட் வித் பேடி ஃபீல்ட்ஸ், நெல் வயலாக இருந்தது, அவ்வளோதான் அதுக்கு ஆன்சர். வேர் வாஸ் நாகன் அங்கிள்ஸ் ஷாப்? நாகன் அங்கிளோட டீ கடை எங்கே இருந்தது? நெக்ஸ்ட் டு த க்ரோசரி ஷாப். க்ரோசரி ஷாப்புக்கு பக்கத்தில், மளிகை கடைக்கு பக்கத்தில் நாகன் அங்கிளோட டீ ஷாப் இருந்தது. வாட் இட் ஆதித்யா விசிட்? ஆதித்யா எதை பார்க்கறதுக்காக போனான் அப்படின்னா அவனுடைய ஓல்ட் ஸ்கூலை ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு. ஹிஸ் ஓல்ட் ஸ்கூல். ஆதித்யா விசிட்டட் ஹிஸ் ஓல்ட் ஸ்கூல், தேவைப்பட்டா அண்ட் தென் நாகன் அங்கிள் டீ ஷாப் அண்ட் தேர் ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ்ன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஆதித்யா விசிட்டட் ஹிஸ் ஓல்ட் ஸ்கூல். இது வந்து லேட் ப்ளூமர்ஸ்க்கு இதுவே போதுமானது. நெக்ஸ்ட்டு, ஒய் வாஸ் த அட்டிக் அ ஃபேவரட் பிளேஸ் ஃபார் த சில்ட்ரன்? ஏன் வந்து அட்டிக் ஃபேவரட் பிளேஸாக இருக்கிறது சில்ட்ரனுக்கு அப்படின்னா இட் சீம்டு டு பி இன் அ வேர்ல்ட் ஆஃப் தேர் ஓன். அவங்களுடைய தனி உலகத்தில் அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் அந்த அட்டிக்கில் போய் அவங்க விளையாடும்போது. பிகாஸ் த சில்ட்ரன் சீம்டு டு பி இன் அ வேர்ல்ட் ஆஃப் தேர் ஓன். த அட்டிக் வாஸ் அ ஃபேவரட் பிளேஸ் ஃபார் அ சில்ட்ரன். இங்கே வந்து வாஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஷினில், இதை இங்கே கொண்டு வந்துடலாம் தேவைப்பட்டா. பிகாஸ் த சில்ட்ரன் சீம்டு டு பி இன் அ வேர்ல்ட் ஆஃப் தேர் ஓன். Next question. Why did Sanyal recite the poem in the tea shop earlier? டீ ஷாப்பில் சசங்கா சன்யால் ஏன் அந்த பாட்டை பாடினார் அப்படின்னா சன்யால் recited the poem to make ஆதித்யா recognize him. ஆதித்யாவுக்கு அடையாளம் தெரியணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அவர் another question is who were ஆதித்யாஸ் ancestor? இந்த ஹூக்கு பதிலாக ஜமீன்தார் தான் ஆன்சர். ஆதித்யாஸ் ancestors were ஜமீன்தார்ஸ். அவனுடைய முன்னோர்கள் எல்லாம் ஜமீன்தார்களாக, லேண்ட்லார்டர்ஸாக இருந்திருக்காங்க, மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்திருக்காங்க. பிசைட்ஸ் டீ வாட் டிட் நாகன் அங்கிள் ஹாவ் இன் ஹிஸ் ஷாப்? டீயை தவிர, பிசைட்ஸ்னால் என்ன தெரியுமா? இன் அடிஷன் டு டீ. டீயை தவிர, பிசைட்னா பக்கத்தில், அதில் ஒரு எஸ் சேர்த்து பாருங்களேன். இன் அடிஷன் டு நம்ம ப்ரிப்போசிஷனில் சொல்லியிருப்போம். Besides tea, Nogan uncle had biscuits and savories in his shop. அவ்வளோதான், பிஸ்கட்ஸ் சாவரிஸ், அது மட்டும் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 8th கொஷின். வாட் டிட் த ஜுவல்லர் சே அபவுட் த ஆர்டிக்கல்? இவங்க ஒரு ஆர்டிக்கல் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க, ஒரு பொருளை. அதை பார்த்து அந்த ஜுவல்லர் ஒன்று சொல்லியிருப்பார், ஆன்டிக், இட் வாஸ் அண்ட் ஆன்டிக் பீஸ்னு சொல்லியிருப்பார். புராதன பழைய காலத்துது, ரொம்ப ஈஸியாக நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா பழைய காலத்துது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆன்டிக், ANTIQUE, ஒன்லி ஒன் வேர்ட் ஆன்சர் தான். வாட் வாஸ் என்கிரேவ்டு ஆன் த மெடல்? மெடல் மேலே என்ன எழுதியிருந்தது? ஸ்ரீமான் சசங்கா சன்யால் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரெசிடேஷன் 1948 அப்படின்னு எழுதிட்டு வாஸ் என்கிரேவ்டு ஆன் த மெடல்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெக் ப்ளூமர்ஸ். வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜி? டெக்னாலஜியோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னா இன் ஃபியூச்சர் ஆல் த மெஷின்ஸ் அண்ட் கேட்ஜெட்ஸ் வில் பி ஆட்டோமேட்டட்.
மேக்கிங் லைஃப் ஈஸியர். இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா இன் ஃப்யூச்சர் அவர் லைஃப் வில் பி ஆட்டோமேட்டட், எல்லாமே தானியங்கியாகவே ஆகிடும். அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் டிசேபிலிட்டியால் சஃபர் ஆனவங்க எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு மெனி பீப்புள், அதுக்கு 2.21%. நம்ம இந்திய மக்கள் தொகையில் 2.21 மறக்கக்கூடாது, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஹவு டஸ் கிம் ஹெல்ப் ஆலிஷா? ஆலிஷாவுக்கு கிம் எப்படி ஹெல்ப் பண்ணாங்கன்னா, கிம் ஹெல்ப்ஸ், எங்கே ஹெல்ப்ஸ் போட்டிருக்கோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டஸ் வந்ததுன்னா இங்கே என்ன போடணும், எஸ் சேர்க்கணும் வர்பு கூட. டிட் வந்துன்னா இடி சேர்க்கணும்னு சொல்லியிருக்கோம். டூ வந்ததுன்னா எதையும் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிம் ஹெல்ப்ஸ் ஆலிஷா பை இன்ட்ரடியூசிங் டிராகன் டிக்டேட் சாஃப்ட்வேர். பை இன்ட்ரடியூசிங் டிராகன், இதான் முக்கியமான சாஃப்ட்வேர் பேர், டிராகன் டிக்டேட் சாஃப்ட்வேர். வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த இன்டர்நெட் டு த காமன் மேன்? காமன் மேனுக்கு இன்டர்நெட் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, த இன்டர்நெட் அலோஸ் த யூசர்ஸ் டு கெட் ஆக்சஸ் ஆல் சார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அவ்வளோதான் அதுக்கு ஆன்சர். இல்லை நான் ஓனாக எழுதுகிறேன் மேம் அப்படின்னா எது வேணால் எழுதலாம். இன்டர்நெட் வச்சு நம்ம எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு எது வேணால் எழுதிக்கலாம். பட் இங்கே வந்து ஒன் வேர்ட் ஆன்சராக இல்லை ஒன் லைனில் ஆன்சர் கொடுக்கறதுக்கு டு கெட் ஆக்சஸ் டு ஆல் சார்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஹவு வுட் யூ ஹெல்ப் த பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் இன் யுவர் நெய்பர்ஹுட்? பக்கத்தில் இருக்க டிசபிலிட்டிஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுவீங்க, அவங்களுக்கு எப்படி உதவுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு ஜென்ரல் கொஷின். ஐ வுட் இன்ட்ரடியூஸ் தெம் டு நியூ டெக்னாலஜிஸ். நான் வந்து புதிய கண்டுபிடிப்புகளை அவங்களுக்கு அறிமுகம் செய்வேன். இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இதை யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம லைஃப்பை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு நார்மல் மேன் மாதிரி நம்மளுடைய லைஃப்பை நம்ம வந்து லீட் பண்ண முடியும். ஹவ் வுட் யூ ஹெல்ப் த பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் இன் யுவர் நெய்பர்ஹுட்? ஐ வுட் இன்ட்ரடியூஸ் தெம் டு நியூ டெக்னாலஜிஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின், ஹூ இஸ் கிம்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஹூ இஸ் கிம்? கிம்ன்றவங்க யாரும் கிடையாது, டீச்சர். கிம் இஸ் த அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட். அலிஷாவுக்கு டிராகன் டிக்டேட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த டீச்சர் தான் யாருன்னு கேட்குறாங்க. கிம் இஸ் த டீச்சர், ஈஸியாக முடிச்சுக்கலாம். இல்லைன்னா அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் அட் அலிஷா ஸ்கூல். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் டஸ் டேவிட் கண்ட்ரோல் வித் ஹிஸ் ஐ மூமெண்ட்ஸ்? கண்களால் எதை கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னா லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். அந்த டிவைஸ் நேம் விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, டிவைஸ் நேம் லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ்ன்னு போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு, இஸ் இட் பாசிபிள் டு கண்ட்ரோல் த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வித் ஐ கேஸ்? கண்ணை பார்த்தே கண்கள் மூலமாக கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா, அந்த இசிஓ பாயிண்ட் அப்படின்றத நம்ம டேவிட் யூஸ் பண்ணார் இல்லையா, அந்த ஈக்கோ பாயிண்ட்டு நம்ம சொல்வோம்ல, அந்த ஈக்கோ பாயிண்ட்டை டேவிட் யூஸ் பண்ணார் ஐ கேஸ் சிஸ்டமை. ஸோ எஸ், இதுக்கு ஆன்சர் வந்து எஸ், இட் இஸ் பாசிபிள். எஸ் போட்டால் அங்கே டிட் நாட்லாம் போட வேண்டாம். எஸ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு போட்டு இருக்கிறத எழுதிடலாம். இல்லைனா என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க அதுக்காகன்றதை தேவைப்பட்டால் எழுதலாம். எஸ் த இசிஓ பாயிண்ட் ஐகே சிஸ்டம் கேன் கண்ட்ரோல் எழுதலாம். இல்லைனா எஸ் இட் இஸ் பாசிபிள் டு கண்ட்ரோல் த கம்ப்யூட்டர் ஸ்கின் வித் ஐகேஸ் அப்படின்னு எழுதலாம். எஸ் நோ எது போட்டோனாலும் இருக்கிற சென்டென்ஸ் அப்படியே எழுதினீங்கன்னாவே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு, த லாஸ்ட் லெசன். வாட் கைண்ட் ஆஃப் நியூஸ் வாஸ் யூஸ்வலி புட் அப் ஆன் த புல்லட்டின் போர்டு? புல்லட்டின் போர்டில், நோட்டீஸ் போர்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆல் த பேட் நியூஸ். அவ்வளோதான், ஆல் த பேட் நியூஸ் இருக்கிறது அப்படியே எழுத வேண்டியதான். இங்கே வேர் போட்டுக்கணும். வை டிட் மிஸ்டர் ஹேமல் சே இட் வாஸ் த லாஸ்ட் லெசன்? மிஸ்டர் ஹேமல் செட் தட் இட் வாஸ் த லாஸ்ட் லெசன் பிகாஸ் they would teach only German in the schools from the next day. ஜெர்மன் நாடு வந்து அந்த நாட்டை கைப்பற்றுறதுனால இதுக்கு மேலே ஃப்ரான்ஸ் நாட்டில் ஃப்ரெஞ்சு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி தான் நான் எடுக்கிற கடைசி பாடமாக இருக்கும் ஃப்ரெஞ்சில். இதுக்கு மேலே நாளையிலேருந்து ஜெர்மன் டீச்சர்ஸ் ஜெர்மன் கிளாஸஸ் தான் உங்களுக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்வார். நெக்ஸ்ட்டு, வாட் டிட் எம் ஹேமல் சே அபவுட் த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்? ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை பற்றி ஹேமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எல்லாருக்குமே அவங்களோட தாய்மொழி பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் தான் இல்லையா? ஸோ இட் வாஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ்னு சொல்கிறார். உலகத்திலேயே மோஸ்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் இஸ் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எம் ஹேமல் சே வந்து செட் ஆகிடுது அபவுட் த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வாஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு. சிம்பிளாக ஒன் வேர்ட் ஆன்சர்னா த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு வாஸ் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் அப்படின்னு போட்டு கூட முடிச்சிடலாம். வை டஸ் மிஸ்டர் ஹேமல் say that we must guard our language? நாம் வந்து நம்மளுடைய லாங்குவேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும். காட் மீன்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா
இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். எழுதிட்டு பிகாஸ் when people are enslaved their language works as a key to release them. ஏன் வந்து தாய்மொழி முக்கியம்னா மக்கள் எல்லாருமே அடைக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய லாங்குவேஜ் மொழியானது அழியாமல் இருந்ததுன்னா அந்த வர்க்கம் அந்த நாடு அழியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு வென் அண்ட் ஹவு டிட் மிஸ்டர் ஹேமல் பிட் ஃபேர்வெல் டு த கிளாஸ். அந்த வகுப்புக்கு விடை தந்த பொழுது எப்படியான பொழுது அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக 12 மணி கிளாக் அடிக்கும் போது when the clock struck 12 ஹேமல் wrote vive la France. ஃப்ரான்ஸ் நாடு நீடோடி வாழ்க அப்படின்னு எழுதிட்டு போவார். 12 o'clock ஸ்ட்ரக் பண்ணும்போது அந்த இது வந்து எதை ஸ்ட்ரக் பண்ணும்? 12 மணி அடிக்கும். அப்போ அவர் பிளாக் போர்டில் என்ன எழுதுவார்? வைவ் லா ஃப்ரான்ஸ். அதுக்குன்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா? ஃப்ரான்ஸ் நீடோடி வாழ்க அப்படின்னு அர்த்தம். அதை எழுதி போட்டுட்டு அவர் பிரியா விடை கொடுப்பார் அந்த பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு. நெக்ஸ்ட்டு அதர் தென் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வேர் ப்ரெசன்ட் இன் த கிளாஸ். அன்றைக்கி பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. லிட்டில் ஃப்ரான்ஸ் வந்து பார்க்கும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருந்தாங்களா அப்படின்னா இல்லை. வில்லேஜ் பீப்புள் இருந்தாங்க. ஓல்டு ஹாசர், த ஃபார்மர் மேயர், அதாவது முன்னாள் மேயர், முன்னாள் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு எல்லாருமே இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதர் தென் த ஸ்டூடெண்ட்ஸ், village people, old hazard, the former mayor, the former postmaster were present in the class அப்படின்னு எழுதலாம். இல்லைனா இது அப்படியே கூட எழுதி வைங்க. நெக்ஸ்ட்டு வாட் வாஸ் லிட்டில் ஃப்ரான்ஸ் சாரி ஃபார். ஃப்ரான்ஸ் இப்போ வருத்தப்படுறான். எதுக்காக? ஃபார் நாட் லேர்னிங் த லெசன். அவன் என்ன பண்ணலை? டெய்லி ஏமாற்றுவான், படிக்கவே மாட்டான். ஃபார் நாட் லேர்னிங் த லெசன் he felt sorry. How many years had Mr. Hamill been in the village? எத்தனை வருஷமாக ஹேமல் அந்த வில்லேஜில் இருக்கார் அப்படின்னா 40 years. ஹேமல் had been, இங்கே ஹேமல்ன்றதை விட மிஸ்டர் ஹேமல் அப்படின்னு கொடுக்கலாம். மிஸ்டர் ஹேமல் பீன் இன் த வில்லேஜ், had been in the village for 40 years. இதுக்கு ஆன்சர் வந்து 40 years. அவ்வளோதான். That's all. Thanks for watching and hope this video will be very useful for you. Thank you, dear children.